ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டோக்லா செஞ்சு காட்ட போகிறேன். இது கமான் டோக்லா. இது குஜராத்தி டிஷ்ஷு. இது இன்ஸ்டன்ட் மாவு தான். இது நிறைய பேருக்கு இது எப்படின்னு சரியாக வராது செய்யறதுக்கு. அதனால தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் மாவு எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஒரு கப்பு மாவு. இது இந்த மாவு கடையில் கிடைக்கும். இது இன்னொரு கப்பு மாவு. இன்றைக்கி 2 கப்பு மாவு நான் போட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இது எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன், ரீஃபைண்ட் ஆயிலு. 1 கப்பு மாவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 கப்பு மாவுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் அது இதில் விட்டுக்கணும். வாட்டர் 1 கப்பு மாவுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர், 2 கப்பு மாவுக்கு 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் வாட்டரை விட்டேன், இப்போ 2வது கிளாஸ் வாட்டர். இது நம்ம தோசை மாவு பதம் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அந்த லெவலில் இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா பஃபியாக வரும். இதில் நம்ம உப்பு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இதுலேயே எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இது ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போது மாவு இந்த மாதிரி பதத்தில் அப்படி கரெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது. இது டோக்லா ஸ்டாண்டு. இதில் தான் ஒரு 3 பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிளேட் 3 இருக்கும். நம்ம இதில் தான் எண்ணெயை தடவி அதில் இந்த மாவு விட போகிறோம். இந்த டோக்லா ஸ்டாண்டு எல்லா கடையிலையும் கிடைக்கும். கேட்டால் எல்லா கடையிலையுமே இருக்கும் அந்த டோக்லா ஸ்டாண்டு. இப்போது அந்த பிளேட்டில் கொஞ்சமாக இப்படி எண்ணெய் தடவிக்கணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி பிளேட்டில் எப்படி எண்ணெய் தடவி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த பிளேட்டில் விடணும். இந்த 3 பிளேட்லேயும் விடணும் அந்த மாவை. இப்போ இந்த டோக்லா பிளேட்டை நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடியில் கீழே ஒன்று, மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. அதில் தான் நம்ம அந்த பிளேட்டை வைக்கணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த பிளேட்டை வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் இப்படி வைக்கணும். அடுத்த பிளேட்டு அடுத்த கேப்பில் வைக்கணும். கரெக்டாக வைக்கணும் அந்த பிளேட்டை. அதுக்கும் மேலே லாஸ்ட்டில் அதில் அந்த பிளேட்டை வைக்கணும், 3வது பிளேட்டை. இப்போ 3மே கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது மெயினானது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அதோடையே வரும். அந்த ஸ்டிக்கில் இந்த ஹோல் மாதிரி இருக்கும். அந்த மேலே ஒரு ஹோலும் இருக்கும், கீழே ஒரு ஹோல் இருக்கும். இந்த கீழே அடி ஸ்டாண்டில் அதில் ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் ஆகிற மாதிரி இதை போட்டோம்னா தான் நமக்கு இதுதான் நம்ம இதை குக்கரில் அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு அது கீழே விழாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்படி எடுத்து வைக்கும் போதும் அதே மாதிரி குக்கர்லேயும் எடுக்கும் போதும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதை குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வைக்கணும், வெயிட் போடாமல். பாருங்கள், இந்த மாதிரி இப்போது குக்கர்லேருந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இந்த குச்சி இருக்குது இல்லையா, இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டாக இப்போ எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி எல்லா பிளேட்டையும் இப்படி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போது இந்த பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படி இந்த இது வச்சா பஃபியாக வந்துருக்கு. பார்த்தீங்களா? இது ஒட்டாமல். அப்போ தான் நமக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு மாதிரி இருந்தால் மாவு ஒட்டி இருந்ததுன்னா அது ஒட்டின்னு தான் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது. இந்த 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 பதத்தில் எடுத்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இதை ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கணும். இது நம்ம நைட்டு டின்னரு இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போது கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 பிளேட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு இந்த பச்சை மிளகா வந்து நம்ம நடுவில் அப்படி கீறிக்கணும். அதை இந்த மாதிரி நடுவில் அப்படி கீறிக்கணும். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால பச்சை மிளகா கடுகு பச்சை மிளகா தாளித்து கொட்ட போகிறோம். அதில் இந்த மாதிரி நடுவில் கீறிக்கணும். இதை வந்து பொடி பொடியெல்லாம் கட் பண்ணக்கூடாது, இப்படி நடுவில் கீறி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். கடுகு கொஞ்சம் நிறைய கூட போட்டால் தான் அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கடுகு வெடித்தோடனே இந்த பச்சை மிளகாவை இதை எடுத்து போட்டுக்கணும். இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும்.